நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான கிர் கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க. நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோ பதிவேற்றம் செய்யறதுக்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ணால் கூட உங்களை போல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ சென்றடைறதுக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க. வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா 2ஆம் ஈத்து மாடுங்க. மாடு கன்று போட்டு தற்போதைக்கு 4 நாட்கள் நிறைவாயிருக்குதுங்க. நல்ல ஒரு அருமையான கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க. மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தங்க, சுழி தவறில் எதுவுமே இல்லைங்க. மாட்டோட பால் கறவைத்தன் பார்த்திங்கன்னா ஒரு 14 லிட்டர் கறவைத்தன் சொல்லியிருக்கிறாங்க. கன்று போட்டு தற்போதைக்கு 4 நாட்கள் ஆகுதுங்க. கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க. மாடு 2ஆம் ஈத்து மாடுங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க. ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா 70,000 விலை சொல்லியிருக்கிறாங்க. இந்த விலை ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க, அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க. விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க. 2ஆம் ஈத்து மாடுங்க. கன்று போட்டு 4 நாட்களே ஆகுதுங்க. கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க. மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தங்க. 14 லிட்டர் கறவைத்தன் சொல்லியிருக்கிறாங்க. இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்குதுங்க. விற்பனை விலை 70,000 சொல்லியிருக்கிறாங்க. அதுவுமே அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க. வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க. கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க. மற்றொரு பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.